Hi, hello friends. Welcome back to Sana Pandi channel. இன்னைக்கு நம்ம கொடைக்கானல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டே பத்தி தான் உங்களுக்கு வந்து வீடியோல ஷேர் பண்ண போறோம். இந்த ரெசார்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா தி மிடோஸ். இது வந்து கொடைக்கானல் சென்டர்ல இருந்து நமக்கு ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல இருக்கும். பட் இதுக்கு போற ரூட் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமான ரூட் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸா கொஞ்சம் பேத்தமெட்டிக் ரோட் தான் சொல்வேன். பட் இங்க ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளான ஒரு ஸ்டேன்னே சொல்லலாம். அதாவது நம்ம இது வந்து ஒரு ரெசார்ட் மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலாக இருக்காது. இங்கே இருக்க இவங்களோட ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்மளை வந்து கெஸ்ட் மாதிரி பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபுட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் டாப் நாச்னே சொல்லலாம். பட் இங்கே வந்து நமக்கு ப்ரைஸிங் ஜஸ்ட் 2000 rupees தான். நாங்கள் ஸ்டே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4 பேர் வரீங்க 6 பேர் வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரூம்ஸும் இங்கே வந்து அவைலபிள்ஸ் இருக்குது. இங்கே வந்து நமக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவில் காட்டின மாதிரி அந்த க்ளவுட் பெட்ஸ்லாம் வந்து பார்க்க முடியாது. இது வந்து கொடைக்கானலுக்கு கொஞ்சம் அந்த லெவல் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இதோட ஸ்டே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னு வந்து ஃபீல் ஆகும். ஸோ நீங்களும் கொடைக்கானலுக்கு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மிடோஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஒரு ரொம்ப தெரிஞ்சவங்க வீட்டில் போய் தங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து டேக் கேர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து எங்களோட பால்கனி ரூம் வியூ. நாங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணனால எங்களுக்கு சின்ன ரூம் தான் அவைலபிள் இருந்துச்சு அந்த டைமில். நீங்கள் ப்ரீவியஸாக கொஞ்சம் முன்னாடி புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய பெரிய ரூம்ஸ்லாம் இங்கே வந்து இருக்குது. பட் இங்கே நம்ம பே பண்ண அந்த 2000 rupeesக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட இன்டோர் கேம்ஸும் அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மார்னிங் டிஃபனும் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி. நைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும். சப்போஸ் நம்ம டின்னர் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதே மாதிரி ப்ரியராகவே இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிவிடுவாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ பேர் இன்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியில் தான் அவங்க வந்து குக் பண்ணுவாங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவரால் லுக். நாங்கள் வந்து ரூமில் செட்டில் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் போனோம். இது வந்து அந்த ரெசார்ட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய இன்டோர் கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியான ஸ்டேன்னே சொல்லலாம். பசங்களாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க இந்த இடத்துல. செஸ்ஸாக இருக்கட்டும், கேரமாக இருக்கட்டும், இல்லை டேபிள் டென்னிஸாக இருக்கட்டும், கீழே வந்து ஷட்டில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நைட்டில் வந்து இவங்க கேம்ப் ஃபயரும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் இந்த ரெசார்ட் பற்றி நாங்கள் யோசிக்கும் போதே. கண்டிப்பாக இங்கே நம்ம இன்னொரு ட்ராபேக் என்னென்னு வேணால் வந்து சொல்கிறேன். இங்கே வந்து ரூம் சர்வீஸ் வந்து கிடையாது. நம்ம ரூமு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இவங்க க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் 1 day ஸ்டே பண்ணாலும் சரி, இல்லை 2-3 நாள் ஸ்டே பண்ணாலும் சரி, ரூம் சர்வீஸ் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வீடை வந்து எப்படி நீட்டாக வச்சுப்போமோ அதே மாதிரி நம்ம ரூமையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நைட் வந்து சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, இட்லி இது வந்து நாங்கள் கொடுத்த மெனு வந்து. ஸோ சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் பார்க்கும்போதே தெரியும். கலர்லாம் ஆட் பண்ணல, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஃபுட்காகவே நான் நெக்ஸ்ட் டைமும் இங்கே கொடைக்கானல் போகும்போது இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. இட்லிலாம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டாலே உடையிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திலாம் இவ்வளோ சாஃப்டாக நான் பார்த்ததே கிடையாது. கொஞ்சமாச்சு ஹார்ட்னஸ் இருக்கும், பட் நம்ம லைட்டாக தொட்டாலே பிடிச்சிற அளவுக்கு அது அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இது வந்து நைட் நாங்கள் ஸ்டே பண்ணும்போது நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இன்னொருத்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லேருந்து ஒரு பெரிய ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்த கேம்ப் ஃபயரில் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ப்ளூடூத்தில் நம்மளோட ஃபோன் மொபைல் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்பீக்கரோட. ஸோ நமக்கு பிடிச்ச பாட்டும் வந்து ப்ளே பண்ணி ரொம்ப ஜாலியாகவே அந்த நைட் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மார்னிங் வந்து நாங்கள் இப்போ செக் அவுட் பண்ணுற டைம் வந்துருச்சு. இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். இட்லி, வடை, ஒரு ஸ்வீட், அப்புறம் 2 வகையான சட்னி, சாம்பார். இதுதான் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட மெனு. டீ காஃபி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயின்லேயே லான் ஏரியாவில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அந்த டைமில் வந்து குடிச்சிடலாம். அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஈவினிங் வந்து 4 to 5 இந்த மாதிரி டைமிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அங்கே வந்து பார்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபுட் டேஸ்ட் வந்து வேறு லெவல். பேசாமல் இவங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துடலாமான்ற அளவுக்கு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அந்தளவுக்கு இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.